சிட்டிக்குள்ளே வீடு கட்டுற எல்லா பில்டரும் 3 BHK வீடு கட்டினா 2 BHK வீடு பார்க்குற நாங்கள் எங்கே போகிறது, நியாயமாக இது அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாம் ஆதங்கத்தில் கமெண்ட் பதிவு பண்ணுறீங்க. கார்பரேஷன் லிமிட்குள்ள 0% மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டு கம்மியான யூனிட்ஸோட இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் டேரக்ட் பில்டரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இங்கே வந்து ஃப்ளாட்ஸ் வாங்குறீங்கன்னா யாருக்கும் எந்த கமிஷனும் கொடுக்க தேவை இருக்காது. வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. கோயம்புத்தூர் சிட்டி லிமிட்குள்ள கார்பரேஷன் லிமிட்குள்ள 0% மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டு கம்மியான யூனிட்ஸோட இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிட்டி கார்பரேஷன் லிமிட் வடவழி சிம்மியா ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 யூனிட் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஒவ்வொரு யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா 1023 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK யூனிட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. லோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறக்காக எலிவேஷனில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணலைங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்குள்ளே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டு லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் எலிவேஷன் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் இங்கே எலிவேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட் எலிவேஷன். நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். சரி, அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகலாம். உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே பார்க்கிங்காக ஒதுக்கி இருக்காங்க. சில்ட்டு வந்து ஃபுல்லாமே பார்க்கிங் ஸ்பேஸ் தான். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. கார் பார்க்கிங்கில் வந்து EV சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஜனமொழியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்ப் 25,000 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாயு மூலையில் நமக்கு 20,000 லிட்டரில் செப்டிக் டேங்க் இருக்குங்க. 650 அடியில் வந்து நமக்கு போர்வெல்லும் இருக்குது. அது போக இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இங்கே கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு வந்து CCTV கேமரா சர்வலன்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல லிஃப்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்லாம் ஆக்சஸ் பண்ணுறக்கு மாதிரி நமக்கு இங்கே ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸு நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும், கேப் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸு, லெஃப்ட் சைடில் லிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பேஸில் வந்து பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க போகிறாங்க. டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் நம்ம இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவும் இந்த லிஃப்ட் ஏரியாவும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அதுவும் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது. ஜான்சன் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வைடான ஸ்டேர் கேஸும் இருக்குது. நம்ம லிஃப்ட் வர வரைக்கும் காத்திருந்து அப்படியே நம்ம மேலே போகலாம். லிஃப்ட்டு 4வது ஃப்ளோர்லேருந்து வருதுங்க. அதனால தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே G+3 டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து சில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இருக்குது. டெரஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம கம்யூனிட்டி ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம ஒரு காமன் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அங்கே வரைக்கும் போகிறக்கும் லிஃப்ட் இருக்குது. நம்ம லிஃப்ட்குள்ளே போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சந்திக்கிறேன். சரி, செகண்ட் ஃப்ளோரில் சந்திக்கிறேங்க. பாய். லிஃப்ட்டில் மேலே வந்தாச்சுங்க. மேலே வந்ததும் ஒரு காமன் லாபி இருக்குது. இங்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு யூனிட்டும் வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைச்சிருக்கக்கூடிய யூனிட் தான் பார்க்க போகிறோம். டபுள் டோர் டைப்பில் பர்மா டீக்குட்டில் டோர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டோர் உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது வந்து லிவிங் ஏரியா. இதோட அளவு வந்து 10x20ங்க. ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கு ஃபுல்லாமே ஸ்பேஸர் விட்டு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 2x4 சைஸ் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸர் விட்டு லே பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவில் மல்டிமீடியா யூனிட் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா WPC உள்ளே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அந்த முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். அந்த காமன் ஸ்பேஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பேக்கப் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்ஸுக்கும் இந்த இடத்துல நமக்கு UPS வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேன்லாம் மாட்டி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பால்கனி இருக்குது. ஸ்லைடிங் டைப்பில் வந்து UPVC டோர் கொடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ நெட்டும் இங்கே இருக்குங்க. நீங்கள் சப்போஸ் மஸ்கிட்டோ நெட்டை மட்டும் இழுத்து விட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா காற்று வரும், கொசு வராது. அடுத்தது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பால்கனி ஏரியாவோட அளவு பார்த்திங்கன்னா 10x4. இங்கே ஒரு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. சேஃப்டிக்கு இந்த இடத்துல MS ஸ்டீலில் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒயரிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபினோலெக்ஸ்லேயும், சுவிட்சஸ் எல்லாம் வந்து ஹேவல்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம் சொல்லியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாலே பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ஸ்பேஸில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் இருக்குது. வுட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்து நம்ம மாடுலர் கிச்சனை பார்த்துடலாம். மாடுலர் கிச்சன் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வாஸ்துப்படி அந்த அக்னிமுடைங்கிற இடத்துல கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு பார்த்து சொல்லிடுறேங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாடுலர் கிச்சனோட அளவு வந்து 7x16ங்க. ஃபுல்லி மாடுலர் கிச்சனாக ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாக நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா WPC மெட்டீரியலில் இன்டர்வொர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. WPC மெட்டீரியல்னால்
நமக்கு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலுங்க, அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே வந்து ஃப்ளோரிங்கில் பார்த்த மாதிரியே ஸ்பேஸை விட்டு டெயில்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதுவும் 2x4 சைஸில் இருக்கக்கூடிய டெயில்ஸ் தான் லே பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் இருக்குது. இது போக இங்கேயும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வால் யூனிட்டு, லாஃப்ட் யூனிட் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே கடப்பாக்கள் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலேயும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட் கபோர்டுக்கும் செஞ்சுருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ளே வீடு கட்டுற எல்லா பில்டரும் 3 BHK வீடு கட்டினா 2 BHK வீடு பார்க்குறேன், நாங்கள் எங்கே போகிறது, நியாயமாக இது அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாம் ஆதங்கத்தில் கமெண்ட் பதிவு பண்ணுறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து சிட்டி கார்பரேஷன் லிமிட் வடவள்ளி சிம்யா ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். இன்றைக்கி இந்த லொக்கேஷனில் ப்ரைஸுங்கிறது வந்து ப்ரீமியமாக போயிடுச்சு. வடவழியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ரேடியஸ் தாண்டி போனோம்னாவே சென்ட்டோட ப்ரைஸுங்கிறது 13 லட்ச ரூபா அப்படி சொல்கிறாங்க. அப்படியே நம்ம கிட்ட வர பார்த்தீங்கன்னா 20-25 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கும். வடவழி மெயின் கிட்டலாம் வந்துட்டோம்னா 25 லட்ச ரூபா கண்டிப்பாக போகுங்க. அப்படி விலை போயிட்டு இருக்கும்போது இந்த லொக்கேஷனில் ஒரு பில்டர் இடம் வாங்கி வீடு கட்டுறாருன்னா ஒரு 2 BHK வீட்டுக்கு 90 லட்ச ரூபா சொன்னால் நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டோம். அதனால் இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் தான் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதுலேயும் இப்போ வாங்கினா நம்ம இந்த வடவழி ஜங்ஷன் பக்கத்துலையோ இல்லை சிட்டியில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு மெயின் ஏரியாலேயே அப்பார்ட்மெண்ட் வாங்கிடலாம். அதனால தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து நம்ம கவர் பண்ண வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாடலர் கிச்சன்லேயே இந்த இடத்துல ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கம் பால்கனி இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த யூட்டிலிட்டி கம் பால்கனியோட அளவு பார்த்தீங்கன்னா 4x8ங்க. இந்த இடத்துல நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜ் இருக்குங்க. முக்கியமாக இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா சானிட்டரி வேர்ஸும் வந்து பேரிவேர் மெட்டீரியலாக மாட்டியிருப்பாங்க. ஃபிட்டிங்ஸும் பேரிவேரில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தாவே தெரியும். பாத்ரூமில் இன்னும் கிளியராக இருக்கும். அதை நான் காட்டுறேன். அடுத்து நம்ம இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துடலாம். லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் இந்த வீட்டோட கன்னி மூலையில், அதாவது இந்த யூனிட்டோட கன்னி மூலையில் இருக்குது. இதோட அளவு வந்து 10x16ங்க. ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நிறைய வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டோர் டைப்லேயே பார்த்தீங்கன்னா 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஸ்டடி டேபிள் இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அது போக மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய ஜன்னல் இருக்குது. அப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாஸ்டர் பெட்ரூம்லேயுமே அந்த டிவி ஒயர் வந்து இந்த இடத்துலையும் வந்துடும். டிவி ப்ரொவிஷன்லாம் இங்கே நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த டிவி யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா டிவிக்கான ஒயர்லாம் இங்கே வந்துடுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒயர்லாம் வந்து ஜன்னல் வெளியிலலாம் கொண்டு வர தேவையில்லை, மேலே இருந்தே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து உட்டன் லுக்கில் இருக்கக்கூடிய ஃபைபர் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவையும் பார்த்து சொல்லிடுறாங்க. இதோட அளவு 4x7ங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டான டிசைனில் ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெயில்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கேண்டிஸ்க்கு டெயில்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு சீலிங் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவையான எல்லா சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் இருக்குங்க. இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது, வால் மிக்சர் இருக்குது, ஷவர் இருக்குது, அப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, அப்புறம் இங்கே டவல் ட்ராட் இருக்குங்க, வென்டிலேட்டர் இருக்குது இந்த இடத்துல. அது போக வந்து இந்த இடத்துல கீசருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எலக்ட்ரிக்கல் லைனும் இந்த இடத்துல இருக்குது. இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாங்க. செகண்ட் பெட்ரூம் போகிற வழியிலேயே இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x6 இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் தேவையான எல்லா சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் மாட்டியிருக்காங்க. டெயில் ஒர்க்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூமுங்க. நார்மல் பெட்ரூம், அளவு வந்து 10x10. இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான விண்டோ இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்கொயரான விண்டோ, அப்புறம் ரெக்டாங்கிளான விண்டோ இப்படி கம்மியாக இப்படி ஜாஸ்தியாக பார்த்துருப்போம். இங்கே வந்து இப்படி கம்மியாக இப்படி ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு சேஃப்டி கிரில்லும் பார்த்திங்கன்னா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் விண்டோக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கர்டன்ஸ்க்கான ராடும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஸ்டோரேஜுக்கு பெரிய ஆர்சிசி லாக் பண்ணி லாக் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபேனும் மாட்டியிருக்காங்க. கிராம்ப்டன் பிராண்டில் வந்து ஃபேனும் மாட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட அந்த யூனிட் வந்து அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டெரஸ் போய் டெரஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் காமிக்கிறேன். இது வந்து நம்ம வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி யூனிட்டுங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான யூனிட்டையும் நம்ம வீடியோ எடுப்போம். அடுத்த வீடியோவில் வந்து நான் அதை ரிவீல் பண்ணுறேன். இப்போ நம்ம டெரஸ் போயிடலாம். டெரஸ் போகிறக்கு நம்ம என்னடே சொன்ன மாதிரி லிஃப்ட்டும் இருக்குது. அது போக இங்கே வைடரான ஸ்டேர் கேஸும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேர் கேஸ் ஏரியாவோட ஃப்ளோரிங் கிஃப்லாம் வந்து கிரண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேர் கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்கு வந்து பெரிய விண்டோவும் இருக்குங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து வீட்டோட 3rd ஃப்ளோர். நம்ம 2nd ஃப்ளோரில் இருக்கக்கூடிய யூனிட்ஸை பார்த்தோம். இது வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ். இந்த ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 6 யூனிட்டு, 2 யூனிட் சேல் ஆகிடுச்சுங்க. இன்னும் 4 யூனிட் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி 2 யூனிட் அவைலபிளாக இருக்குது.
இன்னொரு வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி 2 யூனிட் அவைலபிளாக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டோட டெரஸ் வரைக்குமே இந்த லிஃப்ட் வரும். இப்போ நம்ம பார்க்குறது டெரஸுங்க. இந்த டெரஸில் ஒரு காமன் அந்த கம்யூனிட்டி ஹால் மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஓகே, சாப்பிடுங்கண்ணா. ஆக்சுவலாக 10க்கு 16ங்கிற அளவில் அந்த ஒரு கம்யூனிட்டி ஹால் ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு அவுட்ரு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. சரி, இது வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குங்க. இங்கே வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே இந்த வெதரிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம இங்கேருந்து சுற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க, சுற்றியும் நிறைய வீடு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் தான் இந்த வீட்டை லொக்கேட் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட் நம்ம கோயம்புத்தூர் சிட்டி கார்பரேஷன் லிமிட் வடவழியில் சிம்மியா ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இங்கே லொக்கேட் ஆயிருக்கு. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியமான லொக்கேஷன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா சைட்டுமே வந்து 40க்கு 60ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டாக தான் இருக்கும். அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடாக தான் கட்டியிருக்காங்க. எல்லாமே 5.5 சென்ட் ஒரு கிரவுண்டு சைட்டு. அதில் எல்லாமே பெரிய பெரிய வீடாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டும் இந்த ப்ரீமியமான லொக்கேஷனுக்கு நடுவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா 2 BHK யூனிட்ஸையுமே 59,50,000 விலையில் கொடுக்குறாங்க. இந்த விலைக்கு இவங்க மாடுலர் கிச்சன், கிட்ஸ் பெட்ரூமில் இருக்கக்கூடிய லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க. சீக்கிரமாக புக் பண்ணுறீங்க, ஆஃபர் டைம்குள்ளே புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பார்த்த ஃபுல் இன்டீரியர் ஒர்க்ஸும் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் டேரக்ட் பில்டரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இங்கே வந்து ஃப்ளாட்ஸ் வாங்குறீங்கன்னா யாருக்கும் எந்த கமிஷனும் கொடுக்க தேவை இருக்காது.